அனைவருக்கும் வணக்கம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியத்தில் கஸ்தூரிபா காந்தி கன்யா குருகுலம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 1995ஆம் ஆண்டு 55 மாணவிகள் படிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒன்றா சேர்ந்து ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு ரொம்ப ஆனந்த வெள்ளத்தில் இருக்காங்க பாருங்கள். எப்படின்னா, இவங்க ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைஞ்சு இவங்க எல்லோரும் பேசி முடித்து நம்ம எல்லோரும் இன்றைக்கி மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே ஒரே யூனிஃபார்மில் வந்திருக்காங்க பாருங்கள். அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருவர் பேசி சிரித்து செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்து குழு புகைப்படம் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருது. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே 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 பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை துளைத்தது போலே ஏதோ மீண்டும் பிறந்தது போலே தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களில் ஓரம் கண்ணீர் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. அது மட்டும் இல்லாமல் அந்த வகுப்பறையில் அவங்க மீண்டும் அமர்ந்து ஒரு ஆசிரியரை பாடம் எடுக்க சொல்லி அவங்க நினைவுகளெல்லாம் மீண்டும் கொண்டுட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லார் முகத்துலேயும் புன்னகை, ஆனந்த தாண்டவத்தில் இருக்குது. அவங்களுடைய முகம்லாம் பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு இருக்குது. அந்த ஆசிரியரை மீண்டும் பாடம் எடுக்க சொல்லி அவங்க அமர்ந்து கவனிக்கிற மாதிரி அந்த ஞாபகத்தை எல்லாம் கொண்டுட்டு வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவி அந்த பள்ளியில் தினந்தோறும் மணி அடிப்பாங்களாம், பெல் அடிப்பாங்களாம். அதனால் இன்றைக்கி நானே பெல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பெல் அடித்தாங்களாம். எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் வகுப்பறை சூழல். அந்த ஆசிரியர் பாடம் எடுக்கிறத அப்படி கேட்குறாங்க. அப்புறம் கேக் கட் பண்ணி ஒருவர் ஊட்டி விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க மட்டும் வரல, அவங்களுடைய பிள்ளைகள், கணவர் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதில் உள்ள மாணவிகள் எல்லாருமே அதர் ஸ்டேட்டு, அதர் டிஸ்ட்ரிக்கு அப்படி தான் இருக்காங்க. எல்லாருமே ஒன்றா வந்திருக்காங்க. ஒருவர் கட்டி தழுவி முத்தம் கொடுத்துக்கிறாங்க. எல்லாம் குழு புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. ஒருவர் பிள்ளைங்க எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே பாருங்கள், மீண்டும் மணி அடித்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இந்த மாணவி தான் பெல் அடிப்பாங்களாம் எப்போதுமே. அது அவங்களுடைய முகத்தில் பாருங்கள், சந்தோஷத்தை அப்படியே கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம் மீண்டும் மணி அடிக்கிறதுல. இதில் ஒரு சில மாணவிகள் அவங்களுடைய பிள்ளைகள் இங்கேயே படிக்கிறாங்க. தாயும் மகளும் ஒரே வகுப்பறையில். கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்க்கும்போது இப்படி ஒரு சந்திப்பு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிகழாதா அப்படின்னு என்னுடைய உள்ளம் ஏங்குது. தேங்க்யூ.